குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 8ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழை மற்றும் பல இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 6ஆம் தேதி மதியம் வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜாரில் 26 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக தொண்டியில் 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக தருமபுரியில் 22.3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. மலை பிரதேசமான கொடைக்கானலில் 10.8 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. சென்னை, நாகப்பட்டினம், வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரித்துள்ளது. நீலகிரி, தஞ்சாவூர், கடலூர், சேலம், தருமபுரி, திருப்பத்தூர், திருவள்ளூர், கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருச்சி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறைந்துள்ளது. தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் வெப்பநிலையில் பெரிய மாற்றமில்லை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு சூறைக்காற்று வீசும் என மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 10ஆம் தேதி வரை கொங்கன், கோவா கடலோர பகுதிகள், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டிய பகுதிகளில் மணிக்கு 50லிருந்து 70 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூலை 6ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகம், புதுச்சேரியில் இயல்பு மழை அளவை விட 27% அதிகம் பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.